Hi everyone, welcome to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு இன்ட்ரஸ்டான விஷயம் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே உங்க லிப்ஸ் நல்லா ரெட்டா வச்சுக்கின்ற ஆசை எல்லாருக்குமே இருக்கும் இல்லீங்களா? அதுக்கான வீடியோ தான் இந்த லிப் மாஸ்க் வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீட்லயே கிடைக்கக்கூடிய பொருளை வச்சு எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இது எப்படி ரெடி பண்றது அப்படினு பார்க்கிறதுக்கு முன்னாடி எப்பொழுதும் சொல்ற மாதிரி Subscribe பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த லிப் மாஸ்க் தேவையான பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எஸ் கொத்தமல்லி இலை தாங்க. இந்த கொத்தமல்லி இலை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க உணவுக்கு மட்டும் எடுக்கிறது மட்டும் இல்லாம, இந்த மாரி லிப் மாஸ்க் கூட நீங்க வந்து ரெடி பண்ணி நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். ரொம்பவே சூப்பரா இருக்கும். நான் இந்த மாரி ஒரு கட்டு நான் வந்து வாங்கியிருக்கேன். வாங்கிட்டு இது நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு, நான் வந்து இந்த ஒரு கட்டுல பாதி அளவுக்கு மட்டும் நான் வந்து எடுத்துக்கிறேன். ஃபுல்லா நான் வந்து எடுத்துக்கல. ஏன்னா கொஞ்சமா நமக்கு இருந்தா போதும். லிப்ஸ் வந்து குட்டி இல்லைங்களா? கொஞ்சமா இருந்தா போதும். இப்ப நான் வந்து இந்த கீழ அடிப்பாகத்து வேர மட்டும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துட்டு, இதெல்லாம் குட்டி குட்டியா நான் வந்து கட் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிறேன். இத வந்து நீங்க என்ன செய்யணும்னா, உங்ககிட்ட அம்மி இருந்தா அம்மில அரைச்சு எடுத்துக்கணும். அப்படி இல்லன்னா, இடிக்கிறோம் பார்த்தீங்களா? ஜீரகம், மிளகுலாம் கல்லு ஒண்ணு இருக்கும் பார்த்தீங்களா? அதுல வந்து நீங்க இடிச்சு எடுத்துக்கணும். இப்ப என்கிட்ட வந்து அந்த இடிக்கிற கல்லும் இல்ல, அம்மியும் இல்லாதனால, உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்றேன்னா, மிக்ஸி ஜார்ல வந்து நான் போட்டு நான் உங்களுக்கு வந்து அரைச்சு காட்டுறேன். திரும்பவும் சொல்றேன், மிக்ஸி ஜார்ல கண்டிப்பா நீங்க போடாதீங்க. உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் வந்து போடுறேன். இப்போ நல்லா இந்த மாரி நீங்க அரைச்சு எடுத்துட்டு, இப்போ இதுல வந்து நீங்க ஒரு ட்ராப் கூட நீங்க தண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணாம தான் நீங்க வந்து அரைக்கணும். தண்ணி நீங்க வந்து ஆட் பண்ணவே கூடாது. அந்த கொத்தமல்லியில இருக்கிற சாரம் மட்டும் தான் பியூரா நீங்க வந்து புழிஞ்சு எடுக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா, மிக்ஸில நான் வந்து அரைச்சேன் பார்த்தீங்களா? இங்க பாருங்க எவ்வளோ தண்ணியா வருது. இந்த மாதிரி வரக்கூடாது. அதுக்காக தான் நான் உங்கள வந்து இடிக்கிற கல்லு அப்படி இல்லன்னா அம்மில நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கங்க. என்ட்ட இல்ல. அதனால நான் வந்து உங்களுக்கு புரியறதுக்காக வந்து காட்டுறேன். நான் திரும்பி திரும்பி நான் வந்து சொல்லிர்றேன். இப்போ நான் வந்து இன்னொரு பவுலுக்கு நான் வந்து மாத்தி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம இதில லிப்ஸ்ல நம்ம வந்து அப்ளை பண்ணலாம். இப்போ நான் வந்து வேலைக்கு போயிட்டு வந்து ரொம்ப டயர்டா இருக்கிறதுனால என் ஃபேஸ என்னாலே பார்க்க முடியல. அதனால வந்து என்னோட ஹேண்ட்லயே நான் வந்து அப்ளை பண்ணி காட்டுறேன். இது வந்து லிப்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இதில வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். லிப்ஸ்ல வந்து நீங்க அப்ளை பண்ணிட்டு, இது வந்து ட்ரை ஆக விடணும். அதுவரைக்கும் நீங்க ஏதாவது ஒரு வேலை மாரி அது மாரி செஞ்சுட்டு இருக்கலாம். இந்த மாரி நல்லா ட்ரை ஆன பிறகு, திரும்பவும் நீங்க வந்து லிப்ஸ்ல வந்து வெட் பண்ணணும். அதையே எடுத்து, திரும்பியும் வந்து நீங்க வந்து ட்ரை ஆக்க விட்டுட்டு இந்த மாரி நல்லா ட்ரை ஆயிடும். நல்லா காஞ்சு நல்லா நல்லா ஸ்டிக்கியா இருக்கும். திரும்பவும் நீங்க வந்து திருப்பி திருப்பி ட்ரை ஆக விட்டுட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணணும். நீங்க ஏதாவது வேலை செஞ்சுட்டு இருந்தீங்க கூட, அப்படியே வேலை செஞ்சுக்கிட்டே நீங்க கூட அப்ளை பண்ணிக்கலாம். இது வந்து நீங்க அப்ளை பண்ண உங்க லிப்ஸ் என்ன ஆகும்னா, நல்லா பிளாக் கலர்ல வந்து உங்களுக்கு வந்து வரும். அதுவரைக்கும் நீங்க வந்து அப்ளை பண்ணிட்டே இருக்கணும். இத வந்து நீங்க 1 வீக் ஃபுல்லா நீங்க தொடர்ந்து செய்யணும். அதுக்கப்புறம் அந்த சார வேஸ்ட் பண்ணாம ஃப்ரிட்ஜ்ல வச்சியோ, இல்ல நார்மலா வெளியில வச்சு கூட நீங்க வந்து இது பண்ணலாம். நீங்க அம்மில அரைக்கும்போது அது வந்து உங்களுக்கு க்ரீமி மாரி உங்களுக்கு வந்து வரும். தண்ணியாலாம் இருக்காது. நல்லா க்ரீமியா இருக்கும். அத நீங்க லிப்ஸ்ல வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நார்மல் வாட்டர் போட்டு நீங்க வந்து வாஷ் பண்ணிக்கலாம். சூப்பரான ரிசல்ட் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். எப்படி இருந்தது இந்த லிப் மாஸ்க் வீடியோ? பிடிச்சிருந்துச்சுங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் வந்து நம்புறேன். கண்டிப்பா நீங்களும் வீட்ல ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல எனக்கு வந்து சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களும் தெரிஞ்சுக்கட்டும். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இதே போல வேறொரு வீடியோ உங்களை சந்திக்கும் வரை பாய்.